இமானுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவச்சனமே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஒரு நல் வார்த்தையோடு இந்த நம்பிக்கையின் நேரத்திலே உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, எசேக்கியேலின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய சூழ்நிலைகள் உலர்ந்து போன எலும்புகளைப் போல இருக்கிறதா? உங்களுடைய நிலைமைகள் மாறாதவைகளாய் தோன்றுகிறதா? உங்களுக்கு எந்த இடத்திலேயும் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்காதவர்களா இருக்கிறீர்களா? உங்கள் இருதயம் அதிக பாரம் அடைந்திருக்கிறதா? வேதனை உள்ளவர்களா இருக்கிறீர்களா? இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து கொடுக்கிற ஒரு வார்த்தை, உலர்ந்து போன உங்களுடைய சூழ்நிலைகள், உலர்ந்து போயிருக்கிற உங்களுடைய ஆத்துமாக்கள், உலர்ந்த நிலைமையில் இருக்கிற உங்கள் இருதயத்தின் யோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் உயிரடைய செய்கிற நேரம். இந்த நாளிலே யாரெல்லாம் நம்பிக்கை நேரத்திலே, நம்பிக்கை அற்று போன நிலைமையிலே அமர்ந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் தேவனுடைய ஆவி இறங்கின பொழுது உயிரடைந்தது. உங்கள் மத்தியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆவி இறங்கும் என்று சொன்னால் நீங்கள் உயிரடைவீர்கள். உங்கள் சூழ்நிலைகள் உயிரடையும். பிரியமானவர்களே, என்னோடு கூட இந்த சிறிய ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட நம்பிக்கையின் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கிறார்களா? சூழ்நிலைகள் உயிரடையாமல் இருக்கிறதா? எல்லாம் மரித்தவைகள் போல காணப்படுகிறதா? மரித்து போன நிலைமையில் இருக்கிறார்களா? ஆண்டவரே, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, எதற்காக வாழுகிறேன்னு தெரியாம இருக்கிறாங்களா? அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை அவர்களோடு கிரியை செய்யட்டும். தேவனுடைய ஆவியானவர் அவர்களுடைய சூழ்நிலை நடுவிலே இறங்கி உயிரடைய செய்வீராக, உயிர்ப்பிப்பீராக, சூழ்நிலைகளை மாறுதலாய் முடிய பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கை நேரத்துல அடுத்த நம்பிக்கையுள்ள ஒரு வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர்